Hello guys. Today we are going to see the meaning of the word possession. Possession. இதுக்கான தமிழர்த்தம் உடைமை, சொந்தம், கைவசம், சொத்து. இதெல்லாம் இதுக்கான தமிழர்த்தம். ரெண்டு எக்ஸாம்பிள்ஸோடு இதை இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். The first example is the book is in my possession. The book is in my possession. புத்தகம் என்னிடம் உள்ளது. புத்தகம் என்னிடம் உள்ளது. The second example is he took possession of the house. He took possession of the house. அவர் வீட்டின் மீது உரிமையை பெற்றார். அவர் வீட்டின் மீது உரிமையை பெற்றார். ஸோ பொசஷன் அப்படின்னா ஒரு ஓன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருள் மீது எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத தான் பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டுக்கான தமிழர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.